வேட்பாளர் தேர்வில் சிறுபான்மையினருக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கவில்லை என்ற இதயதுல்லாவின் குற்றச்சாட்டை தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் EVKS இளங்கோவன் மறுத்துள்ளார். மேலும் இதயதுல்லாவை மனநோயாளி எனவும் அவர் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் சாந்தி நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். நீங்கள் வந்து இரண்டாம் கட்ட தேர்தல் வேட்பாளர் அறிக்கை வெளியிட்டிருக்கீங்க. இந்த வேட்பாளர் பட்டியல் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை இன மக்களுக்கு வந்து அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கிறதா வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? நீங்கள் அசேன் அவர்கள் சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர், அதே போல் பிரின்ஸ் என்பவர் சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர், அதே போல் ராஜேஷ் குமார் என்பவர் சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர். இதுபோல் பலது கொடுத்திருக்கின்றோம், இன்னும் கொடுத்திருக்க வேண்டும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் இந்த சூழ்நிலையில் இவ்வளவுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தால் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மேலும் பல கட்சிகள் இருக்கின்ற காரணத்தால். அதாவது சிறுபான்மையின மக்களுக்கு வந்து சீட்டு வழங்குறதுனா அவங்களுக்கு 1000 சீட்டு இருந்தாலும் பத்தாது, 234 சீட்டு இருந்தாலும் பத்தாதுன்ற மாதிரி நீங்க சொன்னது வந்துட்டு சிறுபான்மையின மக்களை வந்துட்டு அதிக புண்படுத்தி இருக்கிறதா வந்துட்டு இதயதுல்லா சொல்றாரு சார். இதை பத்தி என்ன? இதயதுல்லா நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இதயதுல்லாவை பொறுத்தவரையில் காங்கிரசிலிருந்து வெளியே சென்றிருக்கின்றார். காங்கிரசிலிருந்து வெளியே சென்றவர் ஏதோ விரக்தியில் ஏதோ உளறிக் கொண்டிருக்கின்றார். உணர்வதற்கு அவருக்கு சுதந்திரம் இருக்கின்றது. ஆகவே அவர் உணர்வதை நான் தடுக்கப் போவதில்லை. இன்னும் அதிகமாக உணரலாம். கடைசியில் கீழ்ப்பாக்கத்தில் போய் உணர்வார் என்று நம்புகிறேன். சார், அவருக்கு சீட்டு கொடுக்காததுனால ஒரு 29ஆம் தேதி வந்து பிரஸ் மீட்டி வந்து பகிரங்கமா பல விஷயங்களை சொல்லப்போற சொல்றாரு. அவருக்கு சீட்டு கொடுக்காததால் அவர் சொல்கின்றார் 234 தொகுதியிலும் எங்கள் கூட்டணி கொஞ்சம் சிக்கலை சந்திக்கும் என்று. அவ்வளவு பெரிய மனுஷன் என்று அவ்வளவே சொல்கின்றார். எது பாதிக்கிறதோ இல்லையோ கீழ்ப்பாக்கம் பாதிக்கும் என்று எனக்கு தெரியும். காங்கிரஸ் தலைமை வந்து தேர்தல் செலவிற்காக கொடுக்கப்பட்ட பணங்களை வந்து கையாடல் செய்யறதுக்காக தகுதி இல்லாத ஆட்களையும் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களையும் வந்துட்டு நீங்க பல தொகுதியில நிக்க வச்சிருக்கிறதா சொல்றாங்க. இதை பத்தி என்ன சொல்றீங்க? நாய் சூரியனை பார்த்து குலைக்குதுன்னு சொன்னா சூரியன் பதில் சொல்ல முடியுமா? அதுபோல் தான் இதயதுல்லாவும்.